பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் விளக்கத்துடன் இடம்பெற்ற தேர்வில் 15 முதல் 20 மதிப்பெண்கள் வழங்கும் நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. நல்லொழுக்கத்தின் விதை விதைக்கப்பட்டு உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டியுள்ளது. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பாலை உள்ளடக்கிய அதிகாரங்களை 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை விரிவாக கற்பிக்கும் வகையில் பாடத்திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் 2016 உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு 2017 அரசாணை பிறப்பித்தது. எனினும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த மனுவை 2022 டிசம்பர் 12 விசாரித்த நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை நிறைவேற்றியது குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். நீதிபதிகள் MS ரமேஷ், AT மரியா கிளெட் அமர்வு முன் இந்த மனு வேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை தமிழ் தேர்வுகளில் திருக்குறளில் இருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு 15 முதல் 20 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டன என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் நிதித்துறை, நிர்வாகம் பெரும்பாலும் இணையான பாதையில் செல்கின்றன. இரு தூண்களுக்கு ஒன்றிணைந்து செயல்பட்டுள்ளன. நிர்வாகத்தின் இரு பிரிவுகளும் இணைந்து செயல்படுவதால் தமிழக கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் நன்னெறி கல்வி முறை பொதிந்துள்ளது. பாடத்திட்டத்தில் நல்லொழுக்கத்தின் விதை விதைக்கப்பட்டிருப்பதை இந்த நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது. இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.